போராட்டம் வெற்றி எடுக்கும். இன்றைக்கு இன்றைக்கு அது ஆரம்பமாயிருக்கலாம். எங்களுடைய ஒரு முடிவு சரியான சாதாரண முடிவா இல்லை, எங்களுடைய பெரிய வெற்றி நாங்கள் அடைவோம். இன்றைக்கு இல்லாட்டாலும் நாளைக்கு நிச்சயமா நடக்கும். இதால இந்த உலக மக்களே எங்களை பார்க்கக்கூடியதா இருக்க வேணும். இந்த இந்த போராட்டம் தான் இந்த இலங்கை நாட்டையே திரும்பி பார்க்க வைத்தது. எங்க இருக்குது இலங்கைன்னு சொல்லி எந்த ஒருத்தனுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறதும் தெரியாது. எந்த நாடு இலங்கையோண்டு கேட்பீங்க. ஆனா பெருவாள் எப்ப அந்த உயிரை துச்சமா நினைச்சாலும் அன்றைய தொடங்கி இலங்கை எங்க இருக்குது இப்படி ஒரு ஆட்கள் இருக்கிறாங்களோன்னு சொல்ற அளவில் வாயில கையா வைக்கிற அளவில் அவனங்களோட வீரத்தை காட்டியிருக்கிறான். அந்த வீரத்துல பிறந்த நாங்களும் அவன் வழியிலேயே நாங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டே இருப்போம். சில இடம் பேர்ந்து போய் அவலங்கள் நாங்கள் சாதி கவர்மெண்ட் நினைச்சதுகளை எல்லாத்தையும் நாங்களுங்கிற தடை கல்லுகளாக பாவிட்டு படியேறி நாங்கள் வந்தோன்றிருக்கைகளையும் எங்களை எதிரி கலைச்சி எதிர நின்று சுட்டுக்கொண்டே நின்றான். நாங்கள் சூட்டிலையும் எங்களோட பொடிகளை தாண்டித்தான், எங்களோட இறந்த உடம்புகளை தாண்டி நாங்கள் நடந்து வந்தோன்றிருக்கைகளை தூர பார்வையில் எங்களுக்கு முன்னாலேயே ஆமிக்காரர் அந்த இழந்த பிள்ளைகளின் நகைகளை கலட்டி தங்களோட சப்பாத்துகளுக்குள்ளேயும் உடுப்புகளுக்குள்ளேயும் வச்சு கொண்டிருக்கிறதையும் எங்களால் காண முடியாது. நாங்கள் ஒன்றை மாத்திரம் இழக்க இல்லை, உயிரை மாத்திரம் இழக்க இல்லை, எங்கள் உடமையாலே இழந்து கொண்டு தான் நின்று கொண்டு வந்த நாங்கள். கடைசி நேரத்தில் எங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை. இந்த லொர்களை விற்றோம். கார், சைக்கிள், மோட்டார் சைக்கிள் எல்லாம் என்ன விற்க முடியுமோ சதக்கணக்கில் அதுகள் எல்லாம் விற்று தேங்காயும் மாங்காயும் வேண்டி தேங்காய் இல்லாமலும் நாங்கள் வெறும் கஞ்சி காய்ச்சி குடிச்சோம். அந்த கஞ்சிக்கே கடைசி நேரத்தில் நாங்கள் 13-12ஆம் தேதிகளில் அந்த கஞ்சிக்கே வழி இல்லாமல் வந்துருக்கு. எங்களுக்கு அவ்வளோத்துல அரிசி இல்லை, ஓடிக்கொண்டே போகிறோம். பானை இல்லை, சட்டி இல்லை, உடுப்புறத்துக்கு உடுப்பு இல்லை. பெண்களுக்கான தேவைகளுக்கான பூர்த்தி செய்யறதுக்கான முழு தேவையும் எங்களுக்கு பூர்த்தி செய்யப்பட இல்லை. எங்களை கலைத்து கொண்டே இருந்தாங்க. நாங்களும் எங்கள உடம்ப என்னன்னு சொல்ற அளவுக்கு இல்லை. உடம்பு அவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் இழந்து கொண்டு ஓடிக்கொண்டே இருந்தோம். இன்றைக்கு நான் தனிப்பட்ட முறையில் வீடோடு வந்திருக்கிறதுக்கு காரணம் எங்களால் சமாளிக்க முடியும். எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்குது. இன்றைக்கு இல்லாட்டாலும் எங்களுக்கு எங்களோட போராட்டம் வெற்றி எடுக்கும். இன்றைக்கு அது ஆரம்பமாயிருக்கலாம். எங்களுடைய ஒரு முடிவு சரியான சாதாரண முடிவா இல்லை, எங்களுடைய ஒரு பெரிய வெற்றி நாங்கள் அடைவோம். இன்றைக்கு இல்லாட்டாலும் நாளைக்கு நிச்சயமா நடக்கும். இதால இந்த உலக மக்களே எங்களை பார்க்கக்கூடியதா இருக்க வேணும். இந்த போராட்டம் தான் இந்த இலங்கை நாட்டையே திரும்பி பார்க்க வைத்தது. எங்க இருக்குது இலங்கைன்னு சொல்லி எந்த ஒருத்தனுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறதும் தெரியாது. எந்த நாடு இலங்கையோண்டு கேட்பீங்க. ஆனா பெருவாள் எப்ப அந்த உயிரை துச்சமா நினைச்சாலும் அன்றைய தொடங்கி இலங்கை எங்க இருக்குது இப்படி ஒரு ஆட்கள் இருக்கிறாங்களோன்னு சொல்ற அளவில் வாயில கையா வைக்கிற அளவில் அவனங்களோட வீரத்தை காட்டியிருக்கிறான். அந்த வீரத்துல பிறந்த நாங்களும் அவன் வழியிலேயே நாங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டே இருப்போம்.